ஹலோ ஜிசார் கேபிட்டல் ஃபாலோவர்ஸ். இன்றைக்கி நாங்கள் பார்க்க இருக்கிற சப்ஜெக்ட் வந்து ஒரு முக்கியமான சப்ஜெக்ட். அது என்ன சப்ஜெக்ட் என்று சொன்னால், மலேசிய சென்னாரில் வந்து ட்ரெண்டை மலேசிய சென்னாரில் வந்து ட்ரெண்டை கண்டுபிடிக்கிற ஃபைன் பண்ணுற ஒரு சப்ஜெக்ட். ஸ்டோரி லைன். ஒவ்வொரு கான்செப்டுக்கும் வந்து அதில் ட்ரெண்டை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு இது விஷயம் இருக்கும். ஐசிடிக்கு வந்து பயஸ் இருக்கிற மாதிரி இப்போ இண்டிகேட்டரை வச்சு வந்து ட்ரேட் பண்ணுறவங்க வந்து மூவிங் அவரேஜை வச்சு கண்டுபிடிப்பாங்க. 200 மூவிங் அவரேஜை வச்சு. இப்போ ட்ரெண்ட் எந்த பக்கம் போகுது அப்படின்றத கண்டுபிடிச்சோம்னு சொன்னால், அதை அந்த ட்ரெண்டுக்கு ஏற்றா போல் வந்து நம்ம ட்ரேட் எடுப்போம்னு சொன்னால், எங்களுக்கு வந்து வின் சான்ஸ் வந்து கூடுதலாக இருக்கும். ஓகே, அந்த ட்ரெண்டை ஃபைன் பண்ணுறதுக்காக வேண்டி தான் மலேசிய நேஷனலில் வந்து ஒரு நல்ல ஒரு ஒர்க் ஆகிற ஒரு கான்செப்ட் தான் விஷயந்தான் வந்து ஸ்டோரி லைன். ஸ்டோரி லைன் வந்து நாங்கள் மலேசிய நேஷனலில் பார்க்கும்போது ஹையர் டைம் ஃப்ரேமில் பார்ப்போம். ஹையர் டைம் ஃப்ரேமில் வந்து நாங்கள் ஸ்டோரி லைன் பார்ப்போம். மெயினாக மந்த்லி வீக்லி, டெய்லி இந்த 3 டைம் ஃப்ரேம்லேயும் தான் நாங்கள் வந்து மெயினாக ஸ்டோரி லைன் பார்ப்போம். ஓகே, எப்படி பார்க்குறதுன்றதை வந்து நான் சொல்லித்தரேன். ஸ்டோரி லைன்ன்றது வந்து மெயினாக டைரக்ஷன் பார்க்குறதுக்காக வேண்டி நம்ம அதை யூஸ் பண்ணுவோம். அந்த டைரக்ஷனை வந்து நாங்கள் ஹையர் டைம் ஃப்ரேமில் மட்டும்தான் வந்து நாங்கள் பார்ப்போம். அதில் மெயினாக வந்து 3 டைம் ஃப்ரேம் பார்ப்போம். மந்த்லி, வீக்லி, டெய்லி. பட் நான் பர்சனலாக வந்து இந்த மந்த்லியே பார்க்க மாட்டேன். மந்த்லின்றது வந்து அந்த கேண்டில் க்ளோஸ் ஆகிறதுக்கு 26 நாள் 25 நாள் எடுக்கும். நல்ல லாங் டைம் எடுக்கும். அதனால் வந்து நான் அதை வந்து பார்க்க மாட்டேன். நான் ஜஸ்ட் வந்து வீக்லி அண்ட் டெய்லி பார்ப்பேன். அதில் டெய்லியை வந்து நான் கண்டினியூவாக பார்ப்பேன். ஒவ்வொரு நாளும் வந்து மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகும்போது, அடுத்த நாள் காலையில் நான் மார்க்கெட்டை பார்க்கும்போது, அந்த டைமில் வந்து நான் முன்னாடி உள்ள டெய்லி கேண்டில் எப்படி வந்து எனக்கு ரிஜெக்ட் வச்சிருக்குது, அதில் ஸ்டோரி லைன் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து கண்டினியூவாக பார்ப்பேன். அந்த கேண்டலில் எனக்கு ஏதாவது ஸ்டோரி லைன் ஃபார்ம் ஆகலைன்னு சொன்னால், அதுக்கு முன்னாடி உள்ள கேண்டலை பார்ப்பேன். அதுக்கு ஃபார்ம் ஆகலைன்னு சொன்னால், அதுக்கு முன்னாடி உள்ள கேண்டல்லாம் பார்த்து டைரக்ஷனை வந்து நான் கண்டுபிடிப்பேன். ஃபர்ஸ்ட்டுக்கு நான் டைரக்ஷனை கண்டுபிடிச்சா தான் எனக்கு வந்து மார்க்கெட் எந்த பக்கம் போகுது, அந்த பக்கத்துக்கு ஏற்ற மாதிரி, அந்த போகிற பக்கத்துக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து ட்ரேடை வந்து கன்டினியூ பண்ணுவேன். பட் நான் மார்க்கெட் வந்து பொதுவா இப்படி வச்சுக்கொள்ளுங்க. ஒரு டெய்லி டைம் ஃப்ரேம் இருக்குது. டெய்லி டைம் ஃப்ரேம் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. மார்க்கெட் இங்கேருந்து டச் ஆகிட்டு கீழே வருதுன்னு சொன்னால் இப்படியே விழாது. அது ஜஸ்ட் புல் பேக் கொடுத்து தான் வரும். புல் பேக் கரெக்ஷன் புல் பேக் கொடுத்து தான் கீழே இறங்கும். நான் வந்து அந்த புல் பேக்கில் என்ட்ரி எடுப்பேன். அந்த என்ட்ரியை வந்து நான் எப்படி எடுப்பேன்றதை வந்து நான் என்ட்ரி மெத்தடில் சொல்லுவேன். நான் என்ட்ரி சப்ஜெக்ட் வரும்போது அந்த சப்ஜெக்டில் வந்து நான் ஃபுல்லாக அதை பற்றி நான் வந்து விளங்கப்படுத்துவேன். பட் ஸ்டோர் லைனை பொறுத்த மட்டும் நான் வந்து ஸ்டோர் லைன் எப்படி ட்ரெண்டை கண்டுபிடிக்கிறதுக்கு நாங்கள் மலேசிய நேஷனலில் யூஸ் பண்ணுறோம். ட்ரெண்டை கண்டுபிடிக்கிறதுக்கு மலேசிய நேஷனலில் எப்படி நாங்கள் இந்த ஸ்டோர் லைனை யூஸ் பண்ணுறோம் பார்க்குறோம் அப்படின்றத மட்டும் நாங்கள் இந்த கான்செப்டில் நான் சொல்லித்தரேன். இந்த சப்ஜெக்டை சொல்லித்தரேன். ஓகே, நாங்கள் பார்க்குறது வந்து ஹையர் டைம் ஃப்ரேம். மெயினாக ஹையர் டைம் ஃப்ரேமில் மந்த்லி, வீக்லி, டெய்லி. ஓகே, இந்த 3 டைம் ஃப்ரேமில் தான் வந்து நான் பார்ப்பேன். இந்த 3 டைம் ஃப்ரேம் பொறுத்த மட்டும் நான் மந்த்லி பார்க்க மாட்டேன். பட் மந்த்லி வந்து நான் பர்சனலாக பார்க்க மாட்டேன். ஏன்னு சொன்னால் இது லாங் டைம் எடுக்கிறதால பார்க்குறது நல்லம். பட் நான் பெரும்பாலும் அதை வந்து நான் மெயின் பண்ணி பார்க்க மாட்டேன். பட் வீக்லி வந்து ஒவ்வொரு வீக் முடிவுக்கிட்டவாகவும் வந்து அடுத்த வீக் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டோம் நான் பார்ப்பேன். அது எப்படி ரிஜெக்ட் ஆகிருக்குதுன்னு சொல்லி. பட் ஆனால் டெய்லியை வந்து நான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவேன். டெய்லி வந்து எனக்கு ஒவ்வொரு நாளும் அந்த அண்டே மார்க்கெட் வந்து எந்த ட்ரெண்டில் இருக்குது, இது செல்லில் இருக்குதா இல்லாட்டி பையில் இருக்குதா அப்படின்ட்டு பார்க்குறதுக்காக வேண்டி நான் ஸ்டோர் லைனை யூஸ் பண்ணுவேன்.
ஓகே. ஆனா நல்ல ஒரு கான்செப்ட், நல்ல ஒரு சப்ஜெக்ட் இது வந்து மலேசிய லெசனர பொறுத்த மட்டில அ டைரக்ஷன பார்க்கறதுக்கு ஸ்டோரி லைன்ன்றது நல்லா வொர்க் ஆகும். உண்மையிலேயே நல்லா வொர்க் ஆகும். டெய்லி டைம் ஃப்ரேம் வந்து நல்லா வொர்க் ஆகும். இப்ப நான் வீக்லி சொல்லி வரேன் எப்படின்னு சொன்னா, வீக்லி டைம் ஃப்ரேம்ல எப்படி பார்க்குறோம்னு சொன்னா ஸ்டோரி லைன், மெயினா நாங்க சொல்லி தந்த கீ லெவல் பத்தி படிச்சிருந்தாங்க. ஏதாவது ஒரு கீ லெவல். இவரிடத்துல ஒரு ஏ லெவல் இருக்குது. அப்படி இல்லன்னா ஒரு வி லெவல் இருக்குது. அப்படி இல்லன்னா ஒரு கேப் லெவல் இருக்குது. அப்படி இல்லன்னு சொன்னா, ஒரு பிரேக் அவுட் லெவல் இருக்குது. ஒரு கியூஎம் லெவல் இருக்கு. ஏதாவது ஒரு லெவல் இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஓகே. ஏதாவது ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அத நான் மார்க் பண்ணிட்டேன். ஓகே. ஏதாவது ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்குது. நாங்க அத வந்து மார்க் பண்றேன். மார்க் பண்ணிட்டு, ஒரு இடத்துல ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்குது. ஒரு ஏதாவது ஒரு கீ லெவல் இருக்குது. அந்த கீ லெவல நான் மார்க் பண்றேன். அதாவது இது வீக்லி டைம் ஃப்ரேம். வீக்லி டைம் ஃப்ரேம்ல ஏதாவது ஒரு கீ லெவல் இருக்குது. மார்க் பண்ணா, அந்த வீக்லி கீ லெவல வந்து வீக்லி கேண்டில் அட் த சேம் வீக்லி கேண்டில் வந்து ரிஜெக்ட் வைக்கணும். ரிஜெக்ட் வச்சு க்ளோஸ் வைக்கணும். இப்படி க்ளோஸ் வைக்கணும். ரிஜெக்ட் வச்சு அந்த வீக்லி சேம் வீக்லி கேண்டில் வந்து ரிஜெக்ட் வைக்கணும். ஓகே. ஒரு வீக்லி நல்லா தெளிவா சொல்றேன் கேட்டுக்கொள்ளுங்க. ஒரு வீக்லி கீ லெவல் இருக்குது. இந்த இருக்கு வீக்லி கீ லெவல். அது என்னவா வேணாலும் இருக்கலாம். ஏ லெவலோ, வி லெவலோ என்ன வேணாலும் இருக்கலாம். அந்த கீ லெவல் நான் இப்போ ஒரு கீ லெவல் வரைஞ்சிருக்கிறேன் பாருங்க. இது வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவல். இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல வந்து சேம் வீக்லி கேண்டில் அதே வீக்லி கேண்டில் வந்து ரிஜெக்ட் பண்ணணும். நல்லா விளங்கணும். ரிஜெக்ட் வைக்கணும். அப்படி ரிஜெக்ட் வச்சால், அடுத்ததா நாங்க போறது வந்து 1 டைம் ஃப்ரேம் லோவர். 1 டைம் ஃப்ரேம் தான் இருக்கு. 1 டைம் ஃப்ரேம் லோவர். அந்த 1 டைம் ஃப்ரேம் லோவர் போனதுக்கு அப்புறமா, எங்களுக்கு வந்து இதுல 1 டைம் ஃப்ரேம் லோவர் வந்து டெய்லி சார்ட். டெய்லி கேண்டில். இந்த டெய்லி என்ன பண்ணிக்கணும்னு சொன்னா, பிரேக் அவுட் வச்சிருக்கணும். பிரேக் அவுட் வச்சிருக்கணும். இப்படி பிரேக் அவுட் வச்சிருக்கணும். பிரேக் அவுட் அப்படின்றது பொடி பிரேக் அவுட். லைன் சார்ட் பிரேக் அவுட். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மலேசியா சேனல்ல வந்து நாங்க லைன் சார்ட் தான் பார்ப்போம் மெயினா. மெயினான்னு சொன்னா, கேண்டில்ஸ் தான் பார்ப்போம். லைன் சார்ட் லைன் அதாவது குளோசிங் பிரைஸ் பார்ப்போம். உங்களுக்கு தெரியும். அதாவது லைன் சார்ட்ல அது விளங்கும் தெளிவா இருக்கும். அதனால அந்த குளோசிங் பிரைஸ் தான் நாங்க யூஸ் பண்ணுவோம். குளோசிங் பிரைஸ் கேண்டிலுடைய குளோசிங் பிரைஸ். இது வந்து பார்க்குறேன்னு சொன்னா, நாங்க மூவிங் ஆவரேஜ்ல வந்து அ மூவிங் ஆவரேஜ் வந்து சார்ட்ல அ ஒரு ஸ்ட்ரென்த் வந்து 1 குடுத்தோம்னு சொன்னா, எங்களுக்கு வந்து அந்த குளோசிங் பிரைஸ காட்டும். சரியா? பொடி பிரேக் அவுட். இந்த இடத்துல பொடி பிஓ பிரேக் அவுட் வைக்கணும். ஓகே. வீக்லி ரிஜெக்ட் பண்ணணும். இந்த வீக்லி வந்து ஒரு கீ லெவல மார்க் பண்றோம். சேம் வீக்லி கேண்டில் வந்து ரிஜெக்ட் வைக்குது இடத்துல. வீக் வந்து ரிஜெக்ட் வைக்குது. ரிஜெக்ட் வச்சதுக்கு அப்புறம் 1 டைம் ஃப்ரேம் லோவர் டெய்லி. வீக்லில 1 டைம் ஃப்ரேம் லோவர் டெய்லி. அந்த டெய்லி கேண்டில் பொடி பிரேக் அவுட். பொடி பிரேக் அவுட். இங்க பிரேக் அவுட்ட பொறுத்த மட்டும் அதாவது 1 டைம் ஃப்ரேம் லோவர் பிரேக் அவுட்ட பொறுத்த மட்டும் ஏ லெவல் வி லெவல் இல்லாட்டி ஏ லெவல். இது 2ம் தான் வந்து பிரேக் அவுட் வைக்கணும். கேப் லெவலோ இல்லாட்டி வேற ஏதாவது கீ லெவலோ பிரேக் அவுட் வைக்கக்கூடாது. ஓகே. விளங்கியிருக்கும் நீங்க தெளிவா விளங்கும்னு நினைக்கிறேன். சரி நான் திரும்பவும் அழகா தெளிவா சொல்லுவேன் இத வந்து. இப்போதைக்கு விளங்கிக் கொள்ளுங்க. இல்ல திரும்ப உங்களுக்கு விளங்கலன்னு சொன்னா திரும்ப இந்த வீடியோ ஒருக்கா பாருங்க. நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு புரியும். அப்படி இல்லன்னு சொன்னா கமெண்ட்ல கேளுங்க. இது என்ன சொல்ல வாரீங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா நான் எனக்கு தெரிஞ்ச மெத்தட்ல வந்து நான் விளங்கப்படுத்துறேன். எனக்கு இப்படித்தான் வரும். நான் அத அப்படி விளங்கப்படுத்துறேன். நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. திரும்பவும் சொல்றேன் கேட்டுக்கொள்ளுங்க. இத அழிச்சிட்டு ஃபுல்லா. ஓகே. இது ஒரு வீக்லி டைம் ஃப்ரேம். ஏதாவது ஒரு வீக்லி டைம் ஃப்ரேம் கீ லெவல நாங்க மார்க் பண்ணுவோம். நான் உதாரணத்துக்கு வந்து ஒரு ஏ லெவல மார்க் பண்ணியிருக்கிறேன்.
அட் த சேம் டைம் ஃப்ரேமில் ஒரு கேண்டல் ரிஜெக்ட் வைக்கணும். ரிஜெக்ட் வைக்கிறதுன்றது ஒரு வீக் வந்து கீழே க்ளோஸ் வைக்கணும். வீக்லி ரிஜெக்ட், வீக்லி ரிஜெக்ட், வீக்லி அப்படி வச்சால் நாங்கள் ஒன் டைம் ஃப்ரேம் லோவர் போயிட்டு பாடி பிரேக் அவுட் பார்ப்போம். அதாவது ஒன் டைம் ஃப்ரேமில் வந்து ஏ லெவல் இல்லாட்டி வி லெவலில் பாடி பிரேக் அவுட் பார்ப்போம். அப்படி பார்த்தோம்னு சொன்னால் நான் டெய்லி போயிட்டு பார்க்கும்போது இப்படி ஒரு பிரேக் அவுட் வச்சுருக்கு. இது பிஓ பிரேக் அவுட் வச்ச உடனே எங்களுக்கு வந்து டைரக்ஷன் கன்ஃபார்ம் ஆயிரும். வந்து மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ்ல இருந்து அடுத்தது ஒரு சப்போர்ட்டுக்கு போகுது அப்படின்னு நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ மார்க்கெட் வந்து செல் ஆகிறதுக்குரிய சந்தர்ப்பத்தில் இருக்குது. ஃபியூச்சரில் மார்க்கெட் இங்கே ஏதாவது ஒரு கீ லெவலை தொட்டுட்டு அங்கேருந்து மார்க்கெட் விழ ஆரம்பிக்கும். விழுந்து இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் சேம் வீக்லி கேண்டல் இதில் ஒரு வி லெவல் இருக்குது. அதே வீக்லி கேண்டல் ரிஜெக்ட் வைக்குது. வீக்லி கீ லெவல் இருக்குது, வீக்லி கேண்டல் ரிஜெக்ட் வைக்குது. வீக்லி ரிஜெக்ட், வீக்லி நாங்கள் இப்போ சேம் டைம் ஃப்ரேம் ஒன் டைம் ஃப்ரேம் லோவர் பிரேக் அவுட் பார்க்க போகிறோம். இதில் ஒன் டைம் ஃப்ரேம் லோவர் எது? டெய்லி என்ன பண்ணும்னு சொன்னால் பிரேக் அவுட் பாடி பிரேக் அவுட் வைக்கும். அப்படி பிரேக் அவுட் வச்சா எங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிரும். ஓகே, மார்க்கெட் வந்து இப்போ புல்லிஷில் இருக்குது. அப்போ இந்த இடத்துல மார்க்கெட் திரும்பிட்டு ஏதாவது ஒரு கீ லெவல் எடுத்துட்டு இங்கேருந்து மார்க்கெட் திரும்ப அடுத்த ஏதாவது ஒரு லெவலுக்கு போகும். திரும்ப இங்கேருந்து மார்க்கெட் ஓகே, திரும்ப இங்கேருந்து மார்க்கெட் ஏதாவது ஒரு கீ லெவலை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு எடுத்துட்டு திரும்ப இறங்கும். திரும்ப ஏதாவது ஒரு கீ லெவலை தொட்டுட்டு வீக்லியில் பிரேக் அவுட் வச்சுட்டு திரும்ப மேலே போகும். இப்படி தான் வந்து இந்த இது தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கும். எப்படி எண்டு எடுக்கிறதுன்றதை வந்து நான் தெளிவாக விளங்கப்படுத்துகிறேன். பட் இப்போதைக்கு ஸ்டோரி லைன் என்றால் என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை மட்டும் நீங்கள் வந்து படித்து கொள்ளுங்க. ஓகே, வீக்லியில் வந்து பொதுவாக வீக்லியில் ஏதாவது ஒரு கீ லெவலில் வந்து சேம் டைம் ஃப்ரேம் கேண்டல் வீக்லி கீ லெவலில் சேம் டைம் ஃப்ரேம் வீக்லி கேண்டல் வந்து ரிஜெக்ட் வைக்கிது. நல்லா விளங்கி கொடுங்க. ரிஜெக்ட், அது எவ்வளோ ரிஜெக்ட்னாலும் பிரச்சனை இல்லை. பொதுவாக அது சின்ன ரிஜெக்டாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, பெரிய ரிஜெக்டாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. வீக்லி ரிஜெக்ட் பண்ணி பாடி கீழே க்ளோஸ் வைக்கணும். அந்த கீ லெவலுக்கு கீழே க்ளோஸ் வைக்கும்போது ஒன் டைம் ஃப்ரேம் லோவருக்கு போயிட்டு நாங்கள் பிரேக் அவுட் பார்ப்போம். இந்த பிரேக் அவுட் பார்ப்போம். இந்த பாடி பிரேக் அவுட் வந்து வச்சதுக்கு அப்புறமா இங்கே உள்ள ஏதாவது ஒரு கீ லெவலை தொட்டுட்டு ஏதாவது கன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டு மார்க்கெட் அன்டில் சேம் சப்போர்ட் வரைக்கும் போகும். அந்த சப்போர்ட் எப்படி இருக்குமென்று சொன்னால் அதே சேம் டைம் ஃப்ரேமில் உள்ள ஏதாவது ஒரு கீ லெவலை தொட்டு அதே வீக்லி கேண்டல் ரிஜெக்ட் பண்ணி இங்கே உள்ள ஒரு டெய்லி கேண்டல் பாடி பிரேக் அவுட் வச்சதுக்கப்புறம் மறுபடியும் அந்த மார்க்கெட் டைரக்ஷன் மாறும். ஓகே, இது வீக்லி டைம் ஃப்ரேம்னுடைய வந்து ஸ்டோரி லைன். இதே மாதிரி தான் இருக்கும் டெய்லியும். ஓகே, இதே ஸ்டோரி லைன் மாதிரி தான் டெய்லியும் இருக்கும். ஸ்டோரி லைன் பொதுவாக எல்லாம் ஒன்று சேம் தான். டெய்லி வந்து நாங்கள் வந்து கண்டினியூவாக தொடர்ச்சியாக நாங்கள் பார்ப்போம். ஒவ்வொரு நாளும் பார்ப்போம். ஏண்டா வந்து டெய்லி வந்து நம்ம ட்ரேட் எடுக்கிறதால, டெய்லி எங்களுக்கு நாங்கள் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்குறதால டெய்லியில் வந்து நாங்கள் எப்பயும் டெய்லிக்குரிய ஸ்டோரி லைனை பார்ப்போம். டெய்லி எப்படி வரும்னு சொன்னால் இது டெய்லியில் ஏதாவது ஒரு கீ லெவல், உதாரணத்துக்கு இப்படி ஒரு கேப் இருக்குது, இப்படி ஒரு கேப் இருக்குது. இந்த கீ லெவலை நாங்கள் மார்க் பண்ணுறோம். இது டெய்லி கேப் இருக்குது,
கீழே உள்ள மார்க் பண்ணுறோம். ஓகே, சாரி. அப்படி மார்க் பண்ணும்போது டெய்லி ரிஜெக்ட் டெய்லி டெய்லியுடைய கேண்டல் அடுத்து வரக்கூடிய ஏதாவது ஒரு கேண்டல் எங்களுக்கு ரிஜெக்ட் வைக்குது. பாடி க்ளோஸ் அந்த கீழே லெவலுக்கு கீழே வைக்குது. டெய்லி ரிஜெக்ட் டெய்லி. அப்படி வச்சால் நாங்கள் அடுத்தது போக போகிறது வந்து ஒன் டைம் ஃப்ரேம் லோவர். ஒன் டைம் ஃப்ரேம் லோவர். ஒன் டைம் ஃப்ரேம் லோவர் என்னன்னு சொன்னால் இந்த டெய்லியுடைய ஒன் டைம் ஃப்ரேம் லோவர் H4. ஓகே, இந்த H4 தான் டெய்லியுடைய ஒன் டைம் ஃப்ரேம் லோவர். நாங்கள் இந்த ஒன் டைம் ஃப்ரேம் லோவர் போய் பார்க்கும்போது எப்படி எங்களுக்கு இருக்கும்னு சொன்னால் இந்த மாதிரிக்கு ஒரு பிரேக் அவுட், இங்கே ஒரு பிஓ. ஓகே, இப்படி ஒரு பாடி பிரேக் அவுட் 4 ஹவரில் வந்து வைக்கும்போது நாங்கள் ஏதாவது ஒரு கீ லெவலில் டெய்லியிலேருந்து நாங்கள் வருவோம். டெய்லியிலேருந்து பார்ப்போம். மற்றது அதே மாதிரி போகிறோம். அது நாங்கள் எப்படின்னு சொல்லுவேன். நான் அந்த என்ட்ரிக்கு வரும்போது சொல்லுவேன். என்ட்ரியை வந்து நான் தெளிவாக விளக்கப்படுத்துவேன். விளக்கப்படுத்தி அதுக்கு பிறகு உங்களுக்கு டவுட் இருந்தால் லைவ் கிளாஸ்லையும் வந்து நான் ஃப்ரீயாகவே வந்து ஜூம் கூகுள் மீட்ஸில் வந்து நான் வந்து அதை ஒரு டைம் எடுத்து நான் வந்து ஒரு 2 ஹவர் 3 ஹவர் எடுத்து உங்களுக்கு வந்து விளங்கப்படுத்துவேன். ஓகே, அது வரைக்கும் நீங்கள் கான்செப்டை வந்து நீங்கள் வந்து சப்ஜெக்டை வந்து நீங்கள் படிங்க. சப்ஜெக்ட் தெரியாமல் வந்து ஃபுல் சப்ஜெக்ட்டும் தெரியாமல் வந்து மலேசியா சேனலில் வந்து என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குது, அது எப்படி அதை நாங்கள் பார்க்குறோம் அப்படின்றது தெரியாமல் வந்து டவுட் வரக்கூடாது. டவுட் வராது. ஏன்னு சொன்னால் எல்லாம் தெரிஞ்சுட்டு ஏதாவது எனக்கு என்ட்ரி தெரியும், என்ட்ரி எவ்விடத்தில் எடுக்கிறது, எவ்விடத்தில் பண்ணுறது அப்படின்றது தெரியாமல் இருக்கிறது, அப்படின்றது வந்து விளங்காமல் இருக்கிறதும், ஒன்றுமே தெரியாமல் சப்ஜெக்ட் வந்து ஒன்றும் தெரியாமல் வந்துட்டு சும்மா என்ட்ரி அப்படின்றது வந்து பார்க்குறது வித்தியாசமாக இருக்கும். அதனால் நீங்கள் எல்லா சப்ஜெக்டையும் வந்து ஃபஸ்ட்டு படிங்க. படிச்சுட்டு என்ட்ரியும் இருக்கா பாருங்கள். நான் சொல்கிறேன் என்ட்ரி எப்படி எடுக்கிறேன்ற அதையும் பார்த்துட்டு உங்களுக்கு அதில் புரியலைன்னு சொன்னால் நான் ஒரு லைவ் கிளாஸில் வந்து நான் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக சொல்லித்தரேன். ஓகே, எல்லாம் ஃப்ரீ தான், பயப்பட வேணாம். நான் எதுவுமே பே பண்ணி நான் கேட்டுக்கொள்ள மாட்டேன். அப்படி எனக்கு வேணாம். ஏன்னா நானும் இதிலிருந்து கஷ்டப்பட்டு லேர்ன் பண்ணி வேறு சப்ஜெக்ட் ஐசிடி படித்து இண்டிகேட்டர் வச்சு ட்ரெட் பண்ணி எல்லாம் பட்டு அடி வாங்கி அதுக்கப்புறமா தான் நான் இங்கே வந்து இப்படி ஒரு கான்செப்டை பார்த்து அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் அதை அப்ளை பண்ணி அதுலேயும் அடி வாங்கி அதுக்கு பிறகு எது டைம் ஃப்ரேம் ஒர்க் ஆகுது, என்ன மார்க்கெட் சொல்ல வருது அப்படின்றத விளங்கி கொண்டு தான் இதுக்குள்ளே வரேன்னு சொன்னால் டெய்லியில் ஏதாவது ஒரு கீ லெவலில் ரிஜெக்ட் பண்ணுது மார்க்கெட். அதாவது இடத்துல ஒரு கேப் லெவலில் ரிஜெக்ட் பண்ணியிருக்கு, கீ லெவலில் மார்க் பண்ணியிருக்கிறோம். சேம் டைம் ஃப்ரேம் டெய்லியில் வந்து ஒரு ரிஜெக்ட் வைக்குது. டெய்லி ரிஜெக்ட் டெய்லி டிஆர்டி டெய்லி ரிஜெக்ட் டெய்லி வைக்குது. அப்புறமா ஒன் டைம் ஃப்ரேம் லோவர் பிரேக் அவுட் வைக்குது. ஒரு கீ லெவலில் தொட்டுட்டு மார்க்கெட் என்ன பண்ணுது, இப்படி மார்க்கெட் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடுவோம். மார்க்கெட்டோட டைரக்ஷன் வந்து டவுன் ட்ரெண்ட் நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணிடுவோம். பண்ணதுக்கு பிறகு மார்க்கெட் கீழே போகும். அது எது வரைக்கும் போகும் அப்படின்றத வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம்னா அதே போல் சேம் இங்கே ஏதாவது ஒரு இங்கே ஒரு கேப் லெவல் இருக்குன்னு இங்கே ஏதாவது ஒரு கீ லெவல் இருக்கும், ஏதாவது ஒரு கேப் லெவல் இருக்கும், சரி ஏதாவது ஒரு கீ லெவல் இருக்கும். அந்த கீ லெவலை டெய்லி கீ லெவலை சேம் டைம் ஃப்ரேம் டெய்லி டைம் ஃப்ரேம் பொடி கீழே க்ளோஸ் வைக்குது. அப்போ வீக் ரிஜெக்ட் வைக்கணும். சேம் டைம் ஃப்ரேம் அதாவது சப்போர்ட்டை வந்து ரிஜெக்ட் பண்ணணும். டெய்லி ரிஜெக்ட் டெய்லி அப்படி பண்ணினால் நாங்கள் என்ன பண்ணுவோம், ஒன் டைம் ஃப்ரேம் லோவர் போவோம். ஒன் டைம் ஃப்ரேம் லோவர் என்ன H4 அப்படி போனோம்னு சொன்னால் எங்களுக்கு என்ன வந்திருக்கும், எங்களுக்கு வந்து ஒரு பாடி பிரேக் அவுட். அப்படியே ஒரு பாடி பிரேக் அவுட் வச்சால் எங்களோட டைரக்ஷன் கன்ஃபார்ம் ஆயிரும். ஓகே, மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் ஆக போகுது. அப் ட்ரெண்ட் ஆகிட்டு இதுக்கு பிறகு மார்க்கெட் வந்து எங்கே உள்ள ஏதாவது ஒரு லெவலை எடுத்துட்டு மார்க்கெட் மேலே போகும். மறுபடியும் ஏதாவது டெய்லி டைம் ஃப்ரேம் ரிஜெக்ட் பண்ணிவிட்டு கீழே வரும், திரும்ப மறுபடியும் மேலே போகும். இப்படி தான் வந்து நாங்கள் டைரக்ஷனை வந்து கண்டுபிடிப்போம். இது ஈஸி.
உங்களுக்கு விளங்கலைன்னா திரும்ப ஒருக்கா வீடியோ பாருங்கள். இது ஈஸியான சப்ஜெக்ட். ஓகே. இந்த டைரக்ஷனை பார்க்குறது வந்து ரொம்ப ஈஸி. மார்க்கெட்டில் இதான் இன்றைக்குரிய சப்ஜெக்ட். ஓகே. ஸ்டோரி லைனை வந்து நான் வந்து ட்ரேடிங் வியூ சார்ட்டில் வந்து எக்ஸாம்பிள் காட்டுறேன். இது கோல்டு வாண்டா சார்ட், டெய்லி டைம் ஃப்ரேம். ஓகே. இந்த இடத்துல ஒரு டெய்லி கேப் லெவல் இருக்குது. இந்த கேப் லெவலில் இதில் ஒரு கேப் லெவல் இருக்குது, கீ லெவல். அதே சேம் டெய்லி கேண்டல் இதில் இந்த இடத்துல ரிஜெக்ட் பண்ணியிருக்குது, ரிஜெக்ட் பண்ணி க்ளோஸ் வச்சிருக்குது. இவ்விடத்துல ஒரு நேர்கோடை போடுவோம். இதில் 1 டைம் ஃப்ரேம் லோவர் 4 ஹவர், 1 டைம் ஃப்ரேம் லோவர் 4 ஹவர். 4 ஹவருக்கு சேஞ்ச் பண்ணி பார்க்கும்போது இந்த க்ரீன் கேண்டல் ரிஜெக்ட் பண்ணியிருக்குது. ஓகே. நாங்கள் லைன் சார்ட்டுக்கு மாற்றும்போது எங்களுக்கு ஏ லெவல் பிரேக் அவுட், ஏ லெவல் பிரேக் அவுட் இந்த இடத்துல நடந்திருக்குது. ஓகே. டெய்லியில் வந்து டெய்லி கேப் லெவலை ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிருக்குது, ரிஜெக்ட் பண்ணி க்ளோஸ் வச்சிருக்கு மேலே. 1 டைம் ஃப்ரேம் லோவர் போகும்போது 4 ஹவர், எங்களுக்கு 4 ஹவரில் வந்து இந்த இடத்துல பிரேக் அவுட் வச்சிருக்குது. ஓகே. இந்த இடத்துல பிரேக் அவுட் வச்சு மார்க்கெட் புல்லிஷ் ஆகிருக்கு. மார்க்கெட் புல்லிஷ் ஆனதுக்கப்புறம் எங்களுக்கு ட்ரெண்ட் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நாங்கள் டெய்லி டைம் ஃப்ரேமையும் 4 ஹவர் டைம் ஃப்ரேம் வச்சு மார்க்கெட்டில் நாங்கள் பை என்ட்ரி எடுப்போம். இதில் உள்ள கீ லெவலை ஃபாலோ பண்ணிவிட்டு மார்க்கெட் மேலே மூவ் ஆகியிருக்குது. ஓகே. அதே மாதிரி வீக்லிலையும் பார்க்கலாம். இதே மாதிரி வீக்லிலையும் வந்து கண்டினியூவாக பார்க்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து டெய்லி ரிஜெக்ட் பண்ணியிருக்கும், 4 ஹவர் பிரேக் அவுட் வச்சுருக்கும். இந்த இடத்துல மார்க்கெட் கீழே வரும், திரும்ப இதில் டெய்லி வந்து ரிஜெக்ட் பண்ணிவிட்டு பிரேக் அவுட் வச்சுட்டு 4 ஹவர் இதுலேருந்து போகும். நாங்கள் வந்து டைரெக்ஷனை பார்க்கலாம். நீங்கள் வந்து நான் இதில் ஒன்று தான் எக்ஸாம்பிள் காட்டுறேன். நீங்கள் வந்து ட்ரேடிங் வியூ சார்ட் ஓப்பன் பண்ணி ஒவாண்டா புரோக்கர் இல்லாட்டி பேப்பர்சன் புரோக்கரில் வந்து செக் பண்ணி பாருங்கள். வீக்லி ரிஜெக்ட் வீக்லி அண்ட் டெய்லி பிரேக் அவுட், அதே மாதிரி டெய்லி ரிஜெக்ட் டெய்லி அண்ட் 4 ஹவர் பிரேக் அவுட் பார்த்து மார்க்கெட் எந்த இடத்துல வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி எந்த கீழே ரெஸ்பெக்ட் பண்ணி அதிலிருந்து மேலே போயிருக்கு, அதிலிருந்து கீழே வந்திருக்குன்றதை பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கட்டும், உங்களுக்கு வந்து ஒரு தெளிவு வரும். ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமாண்டில் வந்து சொல்லுங்கள், நான் வந்து அதை க்ளியர் பண்ணுறேன். அப்படி இல்லாட்டி நான் இந்த வீடியோ கீழே நான் டெலிகிராம் லிங்கை போடுறேன், அதில் நீங்கள் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணி கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே. அது வரைக்கும் நான் விடைபெறுகிறேன்.